ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். அஞ்சலகத்துறை திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 559 செலுத்தினா விபத்து காப்பீடு வந்து 15 லட்சம் ரூபாய் வரை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சலகத்துறை திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அஞ்சலகத்துறையில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வந்து பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் பயன்பெறும் பொருட்டு செயல்படுத்திட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம அதில் ஒரு சில நலத்திட்டங்களை பற்றி பார்த்தோம். தற்போது வந்து இந்த விபத்து காப்பீடு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அஞ்சலத்துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி நாட்டில் வந்து பல பொது காப்பீட்டு நிறுவனங்களோடு இணைந்து இந்த விபத்து காப்பீட்டு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது பிரீமியர் தொகை 520, 559, 799 இந்த பிரீமியத்தில் ரூபாய் 10 லட்சம், ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள விபத்து காப்பீடு திட்டத்தை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய திட்டத்தின் மூலமாக சாமானிய மக்களை வந்து விபத்து காப்பீடு திட்டங்களின் பலன்களை வந்து சென்றடையும் வகையில் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அஞ்சலகம் மூலயமாக இந்த மிக குறைந்த பிரீமியம் தொகையுடன் கூடிய அந்த விபத்து காப்பீடு திட்டம் வந்து வெற்றிகரமாக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்ற விருப்பப்படுறவங்க 15 வயசுலேன்னு 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். இது வந்து நீங்கள் சேரணுன்னா அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் முறையிலே வந்து இந்த பாலிசியில் வந்து இணைச்சி விடுவாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பயோமெட்ரிக் சாதனங்களை பயன்படுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் பயனாளியாக வந்து உங்களை இணைச்சி விடுவாங்க. 10 லட்சம் அல்லது 15 லட்சம் மதிப்புள்ள விபத்து காப்பீடு. இதில் வந்து விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம், இந்த பிரச்சனைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யும் வசதி, அதே போல் தொலைபேசி மூலம் கணக்கில்லா மருத்துவ ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளும் வசதி, விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவுகள், உள்நோயாளி செலவுகளுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் வரை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் விபத்தினால் மரணம், நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஏற்பட்டவரின் குழந்தைகளின் அதிகபட்சம் 2 குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்க. கல்வி செலவுக்கு 1 லட்சம் வரை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்தினால் மரணம், நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஏற்பட்டவரின் குழந்தைகளின் அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காங்க. திருமண செலவுக்கு 1 லட்சம் வரையும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விபத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நாட்களுக்கு தினப்படி தொகை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1000 ரூபா வீதம் 60 நாட்களுக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பாலிசி போட்ட ஒரு விபத்தினால் உயிரிழக்க நேரிட்டால் ஈமை கிரியை செய்ய 9000 வரையும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு வந்து இந்த மாதிரி 520 ரூபா, 559 ரூபா, 799 ரூபா இந்த ஸ்கீமில் பல்வேறு பலன்களை வழங்கும் இந்த விபத்து காப்பீட்டு பாலிசி வந்து ஒரு எடுப்பது மூலமாக வந்து எதிர்பாராமல் நிகழும் விபத்துகளில் அப்போ ஏற்படக்கூடிய அந்த உடல் நெருக்கடி, மன நெருக்கடி, நிதி நெருக்கடிக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விபத்து காப்பீடு திட்டம் வந்து இருக்குது. நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.